ரஷ்யா இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய வான்வழி தாக்குதலை கட்டவிழ்த்துவிட்டது. ஒரே இரவில் உக்ரைன் மீது 62,000க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மழை பொழிந்தன. பொதுமக்கள் கொல்லப்பட்டனர், நகரங்கள் தாக்கப்பட்டன. அமெரிக்காவுடனான போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் இப்போது சம்பிதமடைந்துள்ளன. முழு விவரமும் இங்கே. சமீபத்திய மாதங்களில் மிகவும் தீவிரமான இரவு நேர தாக்குதல்களில் ஒன்றில் ரஷ்யா 26 கப்பல் ஏவுகணைகளையும் கிட்டத்தட்ட 600 ஷாஹிட் ட்ரோன்களையும் ஏவியது என்று உக்ரைனிய அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த பாரிய தாக்குதலில் குறைந்தது 4 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் டஜன் கணக்கானவர்கள் காயமடைந்தனர். முன்னணியில் இருந்து வெகு தொலைவில் உள்ள மேற்கு நகரங்கள் உட்பட செர்னிவிச்சியில் 2 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் 20 பேர் காயமடைந்தனர். மேற்கில் உள்ள லிவிவ் 6 பேர் காயமடைந்ததைக் கண்டது. கிழக்கில் டினிப்ரோபெட்டோவ்ஸ்க் 2 இறப்புகளையும் கார்கிவ் 3 காயங்களையும் பதிவு செய்தது. உக்ரைன் அதன் சொந்த ட்ரோன் மற்றும் பீரங்கி தாக்குதல்களால் பதிலளித்தது. வெள்ளிக்கிழமை உக்ரைன் எல்லைப் பகுதிகளை குறிவைத்ததால் ரஷ்ய எல்லைக்குள் 3 பேர் கொல்லப்பட்டனர். இதற்கிடையில் அமெரிக்கா தலைமையிலான போர் நிறுத்த முயற்சிகள் சந்தித்துள்ளன. சிறப்பு தூதர் கே கெல்லாக் திங்கட்கிழமை கியேவுக்கு வரவுள்ளார். ஆனால் இதுவரை முன்னேற்றம் மழுப்பலாக உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் இந்த வாரம் புடினை அழைத்ததாக கூறப்படுகிறது. ஆனால் அமைதியை நோக்கி எந்த முன்னேற்றமும் ஏற்படவில்லை என்பதை ஒப்புக்கொண்டார். கிரெம்ளின் உறுதியாக உள்ளது. புடினின் செய்தித் தொடர்பாளர் ரஷ்யா தனது போர் இலக்குகளை கைவிடாது, இருப்பினும் அது பேச்சுவார்த்தைகளுக்கு திறந்தே உள்ளது என்றார். ராஜதந்திரம் தோல்வியடைந்து வான்வழி போர் தீவிரமடைந்து வருவதால் ரஷ்யா மீது மேலும் பொருளாதார தடைகள் விதிக்க வேண்டும் என்ற உக்ரைனின் அழைப்பு சத்தமாக வளர்கிறது. போர் 4வது ஆண்டில் நுழையும் போதும் அமைதி இன்னும் தொலைவில் இருப்பதாக உணர்கிறது. உக்ரைன் ரஷ்யா போர் குறித்த நிகழ்நேர புதுப்பிப்புகளுக்கு காத்திருங்கள் மற்றும் குழு சேரவும்.